ஐயோ எரியுதுடி மாலா பேனை 12ஆம் நம்பர்ல வைக்கி அப்படின்ற மாதிரி சங்கியில பூரா கதற விட்டாப்புல நம்ம நடிகரும் டிவிகே தலைவருமான விஜய் அவர் வருஷம் செப்டம்பர் 17ஆம் தேதி வந்தா போதும் சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சங்கிங்க பூரா இருக்கிற பெரியார் பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர்ல எல்லாம் போய் கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு வரலாறு தெரியாம கதறிக்கிட்டு மணியம்மை யாரு, யாரோட பொண்ணு, எதுக்காக அவர் திருமணம் பண்ணாரு, எந்த அடிப்படை அறிவும் இல்ல மாதிரி கமெண்ட் பண்ணி தெரிவாங்க சங்கி பயில. கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிரும்டா தற்குறியலா எதுக்காக கல்யாணம் பண்ணாரு, அவங்க முதல்ல யாரோட பொண்ணு அப்படின்னு சபை முதலியார் அப்படின்றவரோட பொண்ணு தான். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மணியம்மை வந்து திராவிட கழகத்துல சேர்றாங்க, பெரியார் ஆரம்பிச்ச கட்சி. மணியம்மை பொண்ணு அப்படின்றதுனால டைரக்டா பெரியாரோட வாரிசா அறிவிக்க முடியாது அப்படின்றதுனால அவரோட சட்டப்பூர்வ வாரிசா அவங்கள வைக்கிறதுக்காண்டி அவங்கள கல்யாணம் பண்ணாரு. பெத்த பிள்ளையே இல்ல, தத்தெடுத்த பொண்ணே கல்யாணம் பண்ணாரு. முதல்ல அவர் தத்தே எடுக்கல எந்த பிள்ளை. அந்த பரதேசி பிள்ளையில விட்டுருவோம். எனக்கு நாளுக்கு நாள் இந்த விஜய் அவர்கள் மேல மரியாதை கூடிக்கிட்டே, ஒரு சைடு தமிழிசைக்கா கதறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு மோகன்ஜி கதறிக்கிட்டு இருக்காப்புல. தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. அண்ணே அதெல்லாம் இந்த சங்கி பிள்ளைகளுக்கு புரியாதுனே.